எந்த ஒரு செயலுக்கும் ஒரு அங்கீகாரம் இன்றியமையாதது. உதாரணத்துக்கு உணவுப் பொருட்களுக்கு அக்மார்க் முத்திரை, உபயோக பொருட்களுக்கு ISO முத்திரை போன்றவை இருந்தாதான் அது தரமான பொருளாக ஏற்றுக்கொள்ளப்படும். சாதாரண உலகியல் உபயோக பொருட்களுக்கே இதெல்லாம் தேவைப்படுதுன்னா மேலான அருளியலுக்கு எவ்வளவு முக்கியம். நம்ம அருணகிரிநாத பெருமானுக்கு முருகப்பெருமானே நேரடியாக காட்சி கொடுத்து என்ன பாடுன்னு முத்துன்னு அடி எடுத்து கொடுத்தார். அவருடைய திருப்புகழ், அனுபூதி, அலங்காரம், அந்தாதி, வகுப்பு, விருத்தம்னு எல்லா பாடல்களுக்கும் முருகப்பெருமானுடைய அங்கீகாரம் கிடைச்சுதான். அதுக்கு ஏதாவது சான்று இருக்கான்னு கேக்குறீங்களா? இருக்கு. பொதுவா இறைவனுடைய திருவடி ஞானத்தை குறிக்கும். அடிஞானம், ஒளிஞானம் என்றே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருவடி எங்கெல்லாம் பட்டது தெரியுமா? முதல்ல அவர் வாகனமான மயிலின் மீது ஏறும் போது மயில் மீது பட்டது. இரண்டாவது, தேவர்கள் எல்லாம் தங்களை காக்க வேண்டி முருகப்பெருமானை வழிபடும் போது கூட்டமா முட்டி மோதி அவர் காலில் விழ அவங்க தலையில் பட்டது. மூன்றாவதா நம்ம அருணகிரிநாத பெருமான் பாடிய பாடல்களின் ஏட்டுச்சுவடியில் பட்டதாம். இதை தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாவலிவால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகந்தன் சிற்றடியேன்னு கந்தர் அலங்காரத்துல அருளி செய்கிறார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. முதல்ல மயில் மேலையும், ரெண்டாவது தேவர் தலையிலையும், மூணாவதா தானே திருப்புகழ் மேல பட்டது. அப்போ மத்த ரெண்டு இதை விட சிறந்ததா அப்படின்னு கேட்டா அதில் தான் சூட்சுமமே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான பத்திரத்துல முத்திரை வைக்கும் முன்னாடி அதை 1க்கு 2 முறை வெவ்வேறு காகிதங்களில் வச்சு பார்த்துட்டு தானே பத்திரத்துல வைப்போம். அதே போலத்தான் முதல்ல மயில் மேலையும், ரெண்டாவது தேவர்கள் தலையிலையும் வச்சுட்டு மூணாவதா முக்கியமான அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழ் சுவடியில அதுலயும் கடைசி சுவடி வரைக்கும் வச்சு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாராம். அப்படிப்பட்ட பெருமைமிக்க அருணகிரிநாத பெருமானுடைய குருபூசை ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் அவர் அருளி செய்த பாடல்களை ஓதி உணர்ந்து முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெறுவோம் வாங்க.